இயேசு கற்பித்த ஜெபம் எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும். ஆனால் ஒரு அற்புத ஜெபம் வெறும் வார்த்தை உளராமல் உணர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு கடவுளுடைய வாழ்வோடு பிறருடைய வாழ்வோடும் தொடர்புபடுத்திக் கொள்ளும். கடவுளை தந்தை என்று அழைத்து ஜெபித்து அவரது புனிதத்தை போற்றி அவரது விருப்பம் நம்முடைய வாழ்விலே செயல்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நம்முடைய தேவைகளை கடவுள் அறிவார், அதை பூர்த்தி செய்யட்டும் என்று அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளை விட இன்றைய சமுதாயத்திலே மிக தேவை மன்னிப்பு. நம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நாமும் பிறரை மன்னிக்க வேண்டும், பிறரிடம் மன்னிப்பும் கேட்க வேண்டும். தீமையோ சாத்தானோ நம்மை மேற்கொள்ள விடக்கூடாது. இதற்கு கடவுளுடைய உதவி தேவை, கடவுளுடைய அருள் தேவை. இதையெல்லாம் உணர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது பட்டியல் ஜெபம் நம்மிடமிருந்து காணாமல் போய்விடும். எனக்கு இது வேண்டும், அது வேண்டும், இப்படி இருந்தால் நல்லது, அப்படி இருந்தால் நல்லது, இதெல்லாம் காணாமல் போய்விடும். எல்லா இடத்திலும், எல்லா நேரத்திலும், எல்லா நாளிலும் கடவுளுடைய விருப்பம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை மறக்காமல் ஜெபிப்போம். கடவுளுடைய வார்த்தை பலன் தருவது என்று முதல் வாசகம் கூட இசையா இறைவாக்கினர் வாயிலாக சொல்லுகிறது. கடவுளுடைய வார்த்தை பலன் தராமல் போவாது. இயேசு என்ற அந்த வார்த்தை இங்கே வந்து பலன் தராமல் போகவில்லை. அதை பெற்றுக்கொள்வதும் விட்டுவிடுவதும் நம்மிடம் நாம் இருக்கிறது. அந்த பலன் நம்மிலே கிடைக்க தந்தையினுடைய விருப்பம் நம்மிலே செயல்படட்டும். இறைவன் என்னென்னும் வாழ்த்து பெறுவாராக.